ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு நாம் வாஷ் பண்ணியாச்சு. இதில் நாம் 2 தக்காளி போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 தக்காளி. அடுத்தது ஒரு 2-3 பல்லு பூண்டு கம்மியாக போடுங்க, இல்லைன்னா பூண்டு ஸ்மெல் அதிகமாக எடுத்துரும். பூண்டு, அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது நம்ம பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் பருப்பு வச்சுன்னா அதுக்கு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதை விட பெரிய டம்ளரில். இது நம்ம அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கலாம். ஸோ நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த குக்கருக்கு 3 விசில், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஸோ விசில் வரட்டும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சைஸ் புளி எடுத்துக்கலாம். புளி போட்டு நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைப்பேன். அதில் ஒரு டம்ளர் மொண்டு ஊற்றிக்கலாம். சீக்கிரமாக கரைஞ்சிரும் புளி. அதனால் புளி ஊறட்டும். நம்ம தாளிக்கும் போது என்ன பண்ணுறோன்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை தழை, மல்லித்தழை, 2 முருங்கைக்காய், நார்மல் சைஸ் முருங்கைக்காய். இதை நம்ம எப்படி கட் பண்ணிக்கிறோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாய்க்குள்ளே போட்டு நம்ம வாயை க்ளோஸ் பண்ணி மெல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானது. பருப்பு வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வெந்திருக்கணும். ரொம்ப குழன்னு குழஞ்சி பார்க்கணும். இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம மற்ற வச்சு நல்லா கரைஞ்சிக்கலாம். அதான் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கரைஞ்சாச்சு. ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். ஸோ பாத்திரம் வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் காஞ்சிருக்கணும், தண்ணி இல்லாமல் காஞ்சிருக்கணும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு 1/2 டீஸ்பூனு கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சு 7-8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்லே ஒரு தக்காளி, அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்தது போடணும் தக்காளி வெங்காயம். பார்த்தீங்கன்னா தக்காளி கரைஞ்சிருச்சு, அப்படியே மசிஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி பவுடர், கொத்தமல்லி தூள், அடுத்தது கொஞ்சம் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், இல்லை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இந்த இதுலேயே இதை வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்காய், அதை போட்டுடலாம். போட்டு
2-3 பரட்டி நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை அதில் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். கொஞ்சமாக புளி ஊற வச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கிண்டு விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு பச்சை மிளகா வந்து சேர்த்துறது பிடிக்கும்னா பச்சை மிளகா கூட நீங்கள் பருப்பு வேகும் போதே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ஸோ இதை மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, வாசம் சும்மா இந்த முருங்கைக்காய்க்கும் அந்த புளி அந்த சாம்பார் பவுடர் எல்லாம் சேர்ந்து செம்மையாக சூப்பர் ஸ்மெல்லு, நல்ல ஒரு அரோமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா சென்டரில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ ஓரளவுக்கு வெந்திருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா பருப்பு, அதை நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஸோ இதிலே இப்போ ஏன் இதிலே வேக வைக்கிறோம்னா பருப்பு எல்லாம் ஊற்றி முருங்கைக்காய் வணக்கந்ததுக்கப்புறம் ஊற்றின உடனே குழம்பு சுண்டிடும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா புளி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொஞ்சம் 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பருப்பு ஊற்றுறேன். நல்ல ஒரு மணம், சாம்பார் மணம். ஓகே, இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி நீங்கள் தண்ணி மாதிரி சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க, நல்லா கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். உங்களுக்கு குழம்பா வேணும், இட்லி சாம்பாரா சரி இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்குன்னா கொஞ்சம் குழம்பா வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா குழம்பா விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேணாம். சாதத்துக்கு நல்லா தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அது கொதிக்குது. இதுக்கு சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது பத்தலை என்னன்னு பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு உப்பு புளி காரம் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது. இதை கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நல்லா வெந்து நல்லா வாசம் அப்படியே வீடு ஃபுல்லாக மணக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலராக இருக்கிறதெல்லாம் போய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். எடுத்து நான் வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து மல்லித்தலை போட்டுக்கிறேன். சுவையான மணமான முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் ரெடி. இது சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.